ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மினி கிராஃப்டிங்ஸ் ஹால் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் கொஞ்சோண்டு கிராஃப்டிங்ஸ் மட்டும் வாங்கியிருந்தேன். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி 3 பிரிண்டட் ஷீட்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ பிரிண்டட் பேப்பர்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி 3 வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா க்ரீப் பேப்பர்னு கேட்டால் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஷீட் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் க்ரீப் பேப்பர்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஸோ நான் இதில் வந்து க்ரீன் வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 20 A4 ஷீட்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு கலர் பேப்பர் ஒரு 10 to 15 கிட்ட வாங்கியிருந்தேன். ஸோ சில இதுலலாம் 2 கலர் அந்த மாதிரி வாங்கியிருந்தேன். ஸோ பிளாக், ப்ளூ அந்த மாதிரி இருக்கிற கலர்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். அதில் ஒரு 10 to 15 ஷீட்ஸ் வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பேப்பர் டேப் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி வாங்கியிருந்தேன். ஸோ இது கிராஃப்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டீல் ஸ்கேல் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு மெஷர் பண்ணுறதுக்கும் கட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்குன்றதுனால இந்த மாதிரி பெருசாக ஒன்று வாங்கியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃபெவிகால் 2 வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா பேப்பர் கிளிப் 2 வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து நம்ம பேப்பர்ஸ்லாம் வந்து பறக்காமல் வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கிராஃப்ட்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸாம் பேட்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ இது 2 வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் க்ரீன் கலர் டேப் ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து ஒயருக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டேப் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ இதுவுமே நம்ம கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஃபெவிஸ்டிக் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம்.